على نهجه واقتفى وبعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام. முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவருக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தபிஊன்கள், தபூ தபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நபியார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேர காலத்தோடு மஸ்ஜிதில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ் நடிகார்களே, அன்பு சகோதரர்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, மனோ இச்சை, மனோ ஆசை மனிதனை நாசமாக்கக்கூடியதில் முதன்மையானது. ஒரு மனிதனை நரகம் வரை மனோ இச்சை, மனோ ஆசை கொண்டு போய் சேர்க்கும். அதனாலதான் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள்: அய்யுஹன்னா மக்களே, இன்ன அக்வஃப மா அகாஃபு அலைக்கும் இஸ்னான், நான் உங்கள் மீது பல விடயங்களை பயப்படுகிறேன். நான் பயப்படக்கூடிய பல விடயங்களில் நான் மிக மிக பயப்படக்கூடியது 2 விடயங்களை. முதலாவது சொன்னார்கள், தூலுல் அமல், துன்யாவுடைய எல்லையற்ற மோகம், எல்லையற்ற ஆசை. இரண்டாவது சொன்னார்கள், வத்திபாஉல் ஹவா, மனோ ஆசையை, மனோ இச்சையை பின்பற்றுதல். தூலுல் அமல், துன்யாவுடைய எல்லையற்ற ஆசை ஆகிரத்தை மறக்கடிக்கும். துன்யாவுடைய மோகம் கூட 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 ஆகிரத்தை பற்றிய சிந்தனை இல்லாமலாகும். ஆகிரத்தை பற்றி கனவு காண்பதை நாம் இல்லாமலாக்கி விடுவோம். துன்யா மட்டுமே எங்களுடைய கண் முன்னால் வந்து நிற்கும். இரண்டாவது சொன்னார்கள், வத்திபாஉல் ஹவா, மனோ இச்சையை பின்பற்றுதல். மனது நஃப்ஸ் பலதையும் சொல்லும், எல்லாத்தையும் பின்பற்றக்கூடியவர்களாக மாறுவோம். மனோ இச்சையை பின்பற்றுவது ஹக்கில் இருந்து எங்களை ஒதுக்கிவிடும். மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவன் நேரான பாதையில் பயணம் செய்யக்கூடியவனாக இருக்க மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு குர்ஆனிலும் சொல்லக்கூடிய மெசேஜை ஒரு ஆயத்தில் சுருக்கமாக சொல்கிறான். ரசூல்மார்கள், நபிமார்கள் தங்களுடைய உம்மத்தினர்களுக்கு என்ன உபதேசம் செய்தார்களோ அந்த உபதேசத்தினுடைய சுருக்கத்தை ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹா அன்-நஃப்ஸ அனில் ஹவா, யார் அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நிற்பேன் என்று பயந்து மனோ இச்சைகளிலிருந்து, மனோ ஆசைகளிலிருந்து நஃப்ஸை தடுத்துக் கொள்வாரோ, நஃப்ஸை கட்டுப்படுத்திக் கொள்வாரோ, ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவருடைய ஒதுங்கும் இடம் அது சுவர்க்கம். யார் நாளை நான் மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பேன், அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான், ஒவ்வொன்றையும் துருவி அல்லாஹ் கேட்பான் என்று யார் பயந்து வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, மனோ இச்சைகளில் இருந்து மனம் போன போக்கில் வாழாமல் மனோ இச்சைகளை தவிர்த்து அல்லாஹுக்காக கட்டுப்பாடோடு யார் வாழ்வாரோ அவருடைய ஒதுங்கும் இடம் சுவர்க்கம்.
அவர் நிரந்தர சொர்க்கவாசி. யார் தனது நப்சுக்கு ஹவாவுக்கு மனோ ஆசைகளுக்கு அடிபணிவாரோ அவருடைய ஒதுங்குமிடம் அது நரகமாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் இரண்டு ஹவாக்களை சொல்கிறார். முதல் ஹவா ஹவன் நப்ஸ், மனோ இச்சை, மனோ ஆசைகள். இரண்டாவது ஹவா வஅஃஇததுஹும் ஹவா, அவர்களுடைய உள்ளங்கள் ஹவா எம்டியாக இருக்கும், ஒன்றுமே இல்லாததாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, மனோ இச்சை, மனோ ஆசை என்பது எங்களை ஆளக்கூடிய அரசன். சுருக்கமாக சொல்வதென்றால், மனோ இச்சைகளுக்கு வழிபட்டால் மனோ இச்சையே இலாஹும் மஅபூத், வணங்கப்படக்கூடிய ஒரு கடவுளாக ஆகிவிடும். கடவுள் என்றால் யார்? இலாஹ் என்றால் யார்? அவன் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் வாழ்வது. நாம் யாருக்கு வழிபடுகிறோம்? அவன் தான் இறைச்சகன். மனோ இச்சைக்கு நாம் வழிபட்டு வாழ்ந்தால் மனோ இச்சையை கடவுளாக ஏற்றவர்களாக ஆகிவிடுவோம். இதை அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கிறான். அஃபரஐத மன் இத்தகத இலாஹஹு ஹவா, நபியே நீங்கள் பார்க்கவில்லையா, சிலர் தங்களுடைய இறைச்சகனாக கடவுளாக மனோ இச்சையை எடுத்து விட்டார்கள். அதாவது அல்லாஹ் சொன்ன முறை பிரகாரம் வாழாமல் மனோ இச்சை ஆசைகள் தூண்டும் விதத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹ் சொல்கிறான், யார் மனம் போன போக்கில் வாழ்வாரோ, ஷரியத்துடைய சட்ட திட்டங்களை மதிக்காமல், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதிக்காமல் மனம் சொல்லும் விதத்தில் மனோ இச்சையின் பிரகாரம் யார் வாழ்வாரோ, அல்லாஹ் சொல்கிறான், செவியில் அல்லாஹ் சீல் வைத்து விடுவான். நல்லதை காது கேட்கும், உள்வாங்காது. உள்ளத்தின் மீதும் அல்லாஹ் சீல் வைத்து விடுவான். அந்த உள்ளம் நல்ல எதனையும் உள்வாங்கிக் கொள்ளாது. பார்வைக்கு முன்னால் அல்லாஹ் திரையை ஆக்கி விடுவான். நல்லதை பார்ப்பார், அந்த பார்வை மூலம் எந்த ஒரு பிரதிபலிப்பும் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படாது. அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அல்லாஹ் செவியை, உள்ளத்தை, கண் பார்வையை முடக்கியதற்கு பின்னர் இவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவர் யார்? அவர்கள் பார்ப்பார்கள், கேட்பார்கள், உள்ளத்தால் எண்ணுவார்கள், ஆனால் நல்ல எதுவுமே ஏற்படாது, மாற்றங்கள் எதுவும் ஏற்படாது. அல்லாஹ் சீல் வைத்து விட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், ஹவா மனோ இச்சைகளுக்கு வழிபட வேண்டாம். ஹவா என்பது, மனோ இச்சை என்பது இலாஹும் மஅபூத், வணங்கப்படக்கூடிய ஒரு கடவுள். அல்லாஹு தான் இலாஹ், அல்லாஹு தான் வணங்கப்படக்கூடியவன், அல்லாஹுக்கு தான் நாம் வழிபட்டு வாழ வேண்டும். ஹவா மனோ இச்சைகளுக்கு வழிபடக்கூடாது என்று அடிக்கடி நசீஹத் செய்வார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடிய விடயத்தில் மனிதர்களை 3 வகையாக பிரிக்கலாம். முதல் வகை மனோ இச்சைக்கு அடிமையானவர்கள். அவர்கள் ஷரீஅத்தை பொருட்படுத்த மாட்டார்கள், அல்லாஹ்வினுடைய சட்ட திட்டங்களை பொருட்படுத்த மாட்டார்கள். அவர்கள் மனம் போன போக்கில் வாழ்வார்கள். ஹலால் எது, ஹராம் எது, எதையும் பார்க்க மாட்டார்கள். மனம் என்ன சொல்கிறதோ அதை செய்வார்கள். மனம் போக்கில் போனவர்கள், மனம் எந்த திசையில் போகிறதோ அந்த திசையில் பயணிக்கக்கூடியவர்கள். இவர்கள் மிக ஆபத்தானவர்கள், இவர்கள் நரகத்துக்குரியவர்கள். இரண்டாவது வகை மனிதர்கள் மனோச்சையுடைய விடயத்தில் அவர்கள் மௌத்து வரை போராடி கொண்டே இருப்பார்கள். நப்சோடு, ஷைத்தானோடு போராடி கொண்டே இருப்பார்கள். சில நேரம் ஹவா மனோ ஆசை வென்றுவிடும், சில நேரம் இவர் வென்று விடுவார்.
மனோ ஆசைகளோடு மனோ இச்சைகளோடு இவர் போராடி கொண்டே இருப்பார். இதே நிலையில் அவர் வஃபாத்தாகினால் அவர் ஷஹீத். மூன்றாவது கூட்டர் அவர்கள் வென்றவர்கள். மனோ இச்சையை மனோ ஆசையை வென்றவர்கள். மனோ இச்சைகள் இவருக்கு அடிமை. இவர்கள் காமிலுல் ஈமான், பூர்த்தியான ஈமானுடையவர்கள். மனம் போன போக்கில் போக மாட்டார்கள். ஷரியத் என்ன சொல்கிறதோ, அல்லாஹ் என்ன சொல்கிறானோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழியை காண்பித்தார்களோ அந்த வழியில் மட்டும்தான் பயணிப்பார்கள். மனம் அதற்கு மாற்றமான வழிகளை காண்பித்தால், பாவத்தை தூண்டினால், பரவான கடமைகளை விடுவதற்கு தூண்டினால் அதை அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். அல்லாஹுக்கு வழிபடுவதை மட்டுமே அவர்கள் முன்னிறுத்துவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை பற்றி தான் சொன்னார்கள். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜிஅது பிஹி. உங்களில் ஒருவர் பூர்த்தியான மூமினாக ஆகிவிட மாட்டார் இதுவரை யாருடைய மனோ ஆசை மனோ இச்சை என்பது நான் கொண்டு வந்ததை பின்பற்றக்கூடியதாக இருக்கிறதோ. உண்மையான ஒரு மூமினுடைய ஹவா, அவனுடைய மனோ ஆசை என்பது ஷரியத் அனுமதிக்கக்கூடிய விடயங்களுக்கு மத்தியில் தான் இருக்கும். நினைக்கக்கூடிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாத்தும் முஹ்லிகாத், 3 விடயங்கள் உங்களை நாசமாக்கும். 3 விடயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிவிடும். முதலாவது சொன்னார்கள் கஞ்சத்தனம். கஞ்சத்தனம் என்றால் சாதாரண கஞ்சத்தனம் அல்ல, அடிமட்ட கஞ்சத்தனம், நப்பித்தனம் என்று சொல்வார்களே, அது உங்களுடைய வாழ்க்கையுடைய பறக்கத்தை எடுத்துவிடும். குர்ஆனை ஹதீஸை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் நாம் செய்யக்கூடிய சதகாக்கள், தான தர்மங்கள் பன்மடங்காக திரும்ப வரும் என்று குர்ஆன் சொல்கிறது. கமஸலி ஹப்பா, அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். ஒரு வித்தை நாட்டினால் 7 கதிர்கள் வரும். ஒவ்வொரு கதிர்களிலும் 100 வித்துகள். ஒன்று கொடுத்தால் 700ஆக திரும்ப வரும். வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடக்கூடியவர்களுக்கு அதை விட பன்மடங்காக்கி கொடுப்பான். எனவே விசாலத்தனத்தை கையாளுவோம். கஞ்சத்தனம் எங்களுடைய வாழ்க்கையுடைய வரக்கத்தை அளித்துவிடும். இரண்டாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹவம் முத்தபா, பின்தொடரப்படக்கூடிய மனோ இச்சைகள், மனம் போன போக்கில் போவது உங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிவிடும். மூன்றாவது சொன்னார்கள் தற்பெருமை. தற்பெருமை உங்களை நாசமாக்கிவிடும். இந்த 3 உங்களை நாசமாக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். கணேசுக்குரிய சகோதரர்களே, சில வேளை எங்களுடைய மனோ ஆசைகள் குஃப்ர் ஷிர்க் வரை கொண்டு போகும். அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கை செய்கிறான். அஃபகுல்லமா ஜாஅக்கும் ரசூலும் பிமா லா தஹவா அன்ஃபுசுகும் இஸ்தக்பர்தும். உங்களுடைய மனோ ஆசைகளுக்கு மாற்றமானதை ரசூல்மார்கள் கொண்டு வந்தால் நீங்கள் பெருமை அடைக்கிறீர்கள், அதை நீங்கள் மறக்கிறீர்கள். கணேசுக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, யாருடையாவது ஷரியத்துக்கு மாற்றமான ஒரு செயல் இருந்தால், மனம் போன போக்கில் அவர் வாழ்ந்தார், சொல்வார்கள் எல்லாம் நப்சுதான் காரணம். நப்சுதான் காரணம். நப்ஸ் என்பது வேறு, ஹவா என்பது வேறு. ஹவன் நப்ஸ் என்பது வேறு, ஹவா என்பது வேறு. உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஹவா, ஆசைகள், இச்சைகள், நப்சில் நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்கிறான், யா அய்யுஹன் நப்சுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக ராதியத்தன் மர்தியா. அமைதியான உள்ளமே, அல்லாஹ்வின் பக்கம் நீ பொருந்து கொள்ளப்பட்ட நிலையில்
நீயும் அல்லாஹுவை புரிந்து கொண்ட நிலையில் அல்லாஹின் பக்கம் திரும்பி செல்வீராக என்று அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனுடைய வசனத்தில் சொல்கிறார். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதியான நஃப்ஸே, அமைதியான ஆன்மாவே. நஃப்ஸ் என்றாலே கெட்டது என்று முடிவு செய்யக்கூடாது. ரமதானுடைய காலத்தில் சிலர் கேட்பார்கள், ஷைத்தான் இல்லை, பாவத்தை தூண்டக்கூடிய ஷைத்தான்கள் இல்லை. ஏன் சிலர் பாவம் செய்கிறார்கள்? பாவத்தை தூண்ட யாருமே இல்லை. பாவம் நிகழ்வதற்கு என்ன காரணம்? சிலர் பாவம் செய்து செய்து அவர்கள் குர்ஆன் ஹதீஸை, அல்லாஹ்வுடைய ஷரீஅத்தை நினைத்து வாழ்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் ஹவா மன இச்சையின் பிரகாரம் வாழக்கூடியவர்கள். அவர்களுடைய நஃப்ஸ் அதற்கு பழக்கப்பட்டிருக்கிறது. ரமதானுடைய மாதத்தில் ஷைத்தான் இல்லை என்றாலும் அவர்களுடைய நஃப்ஸ் அதற்கு பழக்கப்பட்டிருக்கிறது. ஷைத்தான் இல்லை என்றாலும் அல்லாஹுக்கு மாற்றமான செயல்கள் தான் அவர்களிடமிருந்து வெளியாகும். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, முதலாவது ரஜபுடைய மாதத்தில் நாம் இருக்கிறோம். இது ரஜபுடைய மாதம். இன்னும் ஒரு மாதத்தில் ரமதானுடைய மாதம் வர இருக்கிறது. ரமதானுடைய மாதத்தில் அதிகமாக அமல் இபாதத் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள், அதற்கு முன்னர் உண்மையான தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு விட வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் முதலாவது ஒரு விஷயத்தை செய்யுங்கள். தனிமையில் அமர்த்தி நீங்கள் இதுவரை செய்யாத பாவங்களை எழுதுங்கள். கொலை, கொள்ளை, விபச்சாரம், குஃபர், ஷிர்க், மதுபானம், போதை, இது போன்ற பெரும் பெரும் பாவங்கள் எங்களுடைய வாழ்நாளில் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டோம். அந்த பாவங்களை பட்டியலிடுவோம். அதற்கு பின்னர் எங்களால் நிகழக்கூடிய சிறிய சிறிய பாவங்களை பட்டியலிடுவோம். பெரும் பாவங்களை எந்த ஹஷ்யத்தால், எந்த தக்வாவால், எந்த அல்லாஹ்வுடைய இறையச்சத்தால் நான் விடுகிறேனோ அதே இறையச்சத்தால், அதே தக்வாவால் சிறிய பாவங்களை நான் விடுகிறேன் என்று உறுதி எடுத்து உண்மையான தௌபா செய்து இந்த ரஜபுடைய மாதத்தில் இருந்து உங்களுடைய பயணத்தை ஆரம்பம் செய்யுங்கள். சில தலப்பு சாலிஹீன்கள் இருந்தார்கள், 6 மாதங்களாக ரமலானுக்காக தயாராகுவார்கள். உடம்பை அமல் இபாதத்துக்கு பழக்கப்படுத்துவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மாதங்களாக துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வபல்லிக்னா ரமதான் வபல்லிக்னா ரமதான். அல்லாஹ் ரஜப் ஷஅபானுடைய மாதங்கள் எங்களுக்கு பரக்கத் செய்து ரமதானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மாதங்களாக ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னரும் துஆ செய்து ரமதானை அடைந்து கொள்வார்கள். ரஜபுடைய மாதத்தில் இருக்கிறோம். ரமதானுக்காக எங்களை நாம் தயாராக்கிக் கொள்வோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ஷைத்தான் எங்களுடைய மௌத் வரை எங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருப்பான். இதுதான் உண்மையான ஜிஹாத், உண்மையான போராட்டம், ஷைத்தானுக்கு எதிரான போராட்டம். சக்கராத்தில் கூட ஷைத்தான் எங்களை வழிகெடுக்க முயற்சி செய்வான். இது அல்லாஹ்வுடைய சோதனை. மிர்சத் அல்-கனமி ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில் இருந்தவர் இஸ்லாத்தை ஏற்று மதீனாவுக்கு வருகிறார். உஹது யுத்தம் நடக்கிறது. உஹது யுத்தத்தில் ஒரு சஹாபி கைது செய்யப்பட்டு மக்காவுக்கு கொண்டு போகப்படுகிறார். அந்த சஹாபியை கூட்டி வருவதற்காக மிர்சத் அல்-கனமி மக்காவுக்கு செல்கிறார். மக்காவுக்கு சென்றதும் அங்கே ஒரு பெண்ணை கண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னர் அந்த பெண்ணோடு தவறான தொடர்பில் இருந்தார்கள். அந்த பெண் ஜானியா, ஒரு விபச்சாரி. மர்ஹபன் யா மிர்சத், மிர்சத்தை வரவேற்றார், கூப்பிட்டார், மிர்சத்தோடு பேசினார். மிர்சத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம ஸினா, அல்லாஹ் தவறான உறவை ஹராமாக்கி விட்டான். அதனால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன், நான் செல்ல வேண்டும் என்று சொன்ன நேரம் அந்த பெண் சொன்னால், நீ இந்த கைதிகளை எடுப்பதற்காக வந்திருக்கிறாய், நான் சத்தம் போட்டால் நீ மாற்றிக்கொள்வாய், தவறானவனுக்கு அழைக்க. மிர்சத் அல்-கனமி தப்பித்து வந்து விட்டார். மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வருகிறார். மதீனா வரை
இப்படி ஷைத்தான் பின்தொடர்ந்து கொண்டே வருகிறான். மனதில் பலவிதமான சிந்தனைகளை போட்டுக் கொண்டே வருகிறான். மிர்சத் அல்-கனமி மதீனாவுக்கு வந்ததும் அவர் தவறான வழியில் செல்லவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்தார். யா ரசூலல்லாஹ், இனாத்தை நான் திருமணம் செய்ய வேண்டும், அனுமதி தாருங்கள். அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கினான். பரிசுத்தமான ஆண்கள் பரிசுத்தமான பெண்களை தான் திருமணம் செய்வார்கள். ஜானியாக்கள், ஜானி, விபச்சாரிகள், விபச்சாரர்கள், அவர்கள் பரிசுத்தமானவர்களை திருமணம் செய்யக்கூடாது. இதற்கு முன்னர் விபச்சாரம் மட்டும்தான் ஹராமாக இருந்தது. இப்போது அல்லாஹ் விபச்சாரிகளை திருமணம் செய்வதையும் அல்லாஹ் ஹராமாக்குகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஷைத்தான் எங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருப்பான். ஷைத்தானுக்கு மறைமுகமான அறிவுகள் இல்லை. உணர்வாக பாவங்களாம் எது எங்களிடமிருந்து வெளிப்படுகிறதோ அதிலிருந்து ஷைத்தான் எங்களை பற்றி கற்றுக்கொள்வான். இவன் எந்த பாவத்தை விரும்புகிறான், இவன் எந்த விடயத்தில் வீக்காக இருக்கிறான், ஷைத்தான் கற்றுக்கொள்கிறான். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கெட்ட கனவுகளை சொல்ல வேண்டாம். கனவு 3 வகை. ஒன்று மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வரும். இது அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடிய இல்ஹாம், ஒரு உதிப்பு. இன்னொன்று மினஷ் ஷைத்தான், ஷைத்தானிடம் இருந்து வரக்கூடிய கனவுகள். மூன்றாவது அன்றாடம் எங்களுடைய உள்ளம் நினைக்கக்கூடியது, எங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கக்கூடியது, கேட்கக்கூடியது, இது கனவாக வரும். நாம் உள்ளத்தில் என்ன நினைக்கிறோமோ அது ஷைத்தானுக்கு, இப்லீஸுக்கு தெரியாது. மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வந்தால் அது அல்லாஹ்வுடைய இல்ஹாம். மினஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய புறத்தில் இருந்து வந்தால் அது ஷைத்தானுக்கு தெரியும். ஷைத்தான் தான் அந்த கனவை போட்டிருப்பான். மூன்றாவது உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய அந்த எண்ணங்களினால் வரக்கூடிய அந்த கனவுகள், அந்த கனவுகளை நாம் வாய் தொடர்ந்து சொன்னால் ஷைத்தானுக்கு தெரிய வரும். நாம் என்ன நினைக்கிறோம், எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கணேசுக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, மனோ இச்சையை பின்பற்றுவதை எங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிவிடும். சிலர் சொல்வார்கள், என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம், துன்பம், பலாய், முசீபத்கள், பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளும், எல்லா பலாய் முசீபத்தும் இல்லாமலாக வேண்டுமா? அவா மனோ இச்சைக்கு மாற்றம் செய்யுங்கள். பிஷ்ருல் ஹாஃபி என்ற ஒரு சூஃபி மகான் சொல்கிறார், அல் பலாஉ குல்லுஹு ஃபீ ஹவாக். உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா கஷ்ட, துன்பங்கள், பலாய், முசீபத்துகள் நீ ஹவா, மனோ இச்சையை பின்பற்றுவதனால்தான். வஷ்ஷிஃபாஉ குல்லுஹு ஃபீ முகாலஃபதிக இய்யா. பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை, பலாய் முசீபத்துகள் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை நீ மனோ இச்சைக்கு மாற்றம் செய்வதில் இருக்கிறது என்று சொல்கிறார். ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவரிடத்தில் கேட்கப்பட்டது, ஐயுல் ஜிஹாதி அஃதல், ஜிஹாதில் எது சிறந்தது, போராட்டத்தில் எது சிறந்தது? சொன்னார்கள் ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ், ஜிஹாதுக ஹவாக், உனது மனோ இச்சையோடு, மனோ ஆசையோடு நீ ஜிஹாத் செய்வது, போராடுவதுதான் மிக சிறந்தது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மிக கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான். இந்த வசனத்தை கவனமாக கேட்டு உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வலா தத்தபிஇல் ஹவா, மனோ இச்சையை பின்பற்றாதீர்கள், மனோ ஆசைகளை பின்பற்றாதீர்கள். மனோ ஆசைகளை பின்பற்றினால் ஃபயுதில்லக அன் சபீலில்லாஹ், மனோ ஆசைகளை பின்பற்றுவது அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்து உங்களை வழித்தவர செய்யும். அல்லாஹ்வும் ரசூலும் எதை காண்பித்தார்களோ, எந்த பாதையை சொல்லி தந்தார்களோ அந்த பாதையை விட்டு நாம் மனோ இச்சைகளை, மனோ ஆசைகளை பின்பற்றுவது எங்களை வழித்தவர செய்யும். இன்னல்லதீன யதில்லூன அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் யார் வழித்தவறி செல்வாரோ, மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் அவர் வழித்தவறி விடுவார். யார் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் வழித்தவறி விடுவாரோ,
லஹும் அஸாபுன் ஷதீத். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது. சாதாரண அஸாப் அல்ல, ஷதீத், பயங்கரமான வேதனை இருக்கிறது. ஏன்? பிமா நஸூ யௌமல் ஹிசாப், கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த நாளை அவர்கள் மறந்ததினால். மனவிச்சையை ஏன் நாம் பின்பற்றுகிறோம்? நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ் எங்களை நிறுத்தி கேட்பான் என்ற பயம் இல்லை. அதுதான் காரணம். அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மனம் போன போக்கில் வாழாமல் அல்லாஹ் என்ன ஏவிருக்கிறானோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வழி காண்பித்தார்களோ, இஸ்லாமிய ஷரியத் எதை சொல்கிறதோ அந்த வழியில் நாம் பயணிப்போம். அந்த அமைப்பில் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். மன இச்சைகளை நாம் பின்பற்றினால் உலகத்துடைய வாழ்க்கையும் நாசம், ஆகிரமும் நாசமாகிவிடும். எனவே ரப்புல் ஆலமீன் எங்களுடைய ஈமானை பலப்படுத்துவானாக. மன இச்சைகளுக்கு மாறு செய்யக்கூடிய சாலிஹான அடியார்களாக எங்களை ஆக்குவானாக. பூர்த்தியான ஈமானை ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு நசீபாக்குவானாக. பாவங்கள் மீது வெறுப்பை தருவாயாக ரப்பே. பாவங்கள் மீது ஆசையை தந்து விடாத ரப்பே. பாவத்துடைய சந்தர்ப்பங்களில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக ரப்பே. நன்மையான விடயங்கள் மீது ஆசை ஆர்வத்தை தருவாயாக ரப்பே. நன்மையான விடயங்கள் மீது ஆசை ஆர்வத்தை தந்து அதிகமான பாக்கியங்களை தருவாயாக. நிறைய சுஜூதுடைய பாக்கியங்களை தருவாயாக. நிறைய நோன்புகள் நோக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உனக்காக நிறைய செலவழிக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக ரப்பே. இஹ்லாஸோடு இஸ்திக்லாஸோடு மௌத் வரை அமல் இபாதத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நீண்ட ஆயுளை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. ஆபியத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. எங்கள் மூலமாக தீனை இந்த துன்யாவில் நிலைநாட்டுவாயாக. நல்ல மௌத்தை தருவாயாக. கலிமாவுடைய மௌத்தை தருவாயாக ரப்பே. எங்களுடைய ரூஹை சுஜூதில் வைத்து கைப்பற்றுவாயாக. நல்ல மௌத்தை தருவாயாக ரப்பே. அப்படியாப்பட்ட மௌத்துக்கு தகுதியானவர்களாக எங்களை ஆக்குவாயாக ரப்பே. ரஹ்மானே, அவருடைய வேதனைகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. மஹ்ஷருடைய மைதானத்தில் தலை குடிமை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. மஹ்ஷருடைய மைதானத்தில் எங்களை கண்ணியப்படுத்துவாயாக. நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்குவாயாக. சொர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ரப்பே. ரஹ்மானே, உனது லிகாவை முனாஜாவை நசீபாக்குவாயாக. உனக்கு நெருக்கமான அடியார்கள் உன்னை நேருக்கு நேர் பார்ப்பார்கள் ரப்பே. அந்த பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக ரப்பே. ரஹ்மானே, அந்த பாக்கியத்தை விட்டு எங்களை மஹ்ரூமாக்கி விடாதே ரப்பே. எங்களுடைய பாவத்தினால் அந்த பாக்கியத்தை தட்டி விடாதே ரப்பே. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக ரப்பே. இந்த சிறிய துஆவை உனக்கு